நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் காணாமல் போன செய்தி எதிர்ந்து அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். தகவல்களை பதிவு செய்யலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரக்கூடிய செய்திகளை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்ததாக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும், பாதிக்கப்பட்டவர்களை தேவையான அனைத்து உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழர்களை விரைந்து மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்காக உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய உறவினர்கள் தொடர்பு கொள்ள ஏதுவாக கட்டுப்பாட்டு எண்களும் அறிவித்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் 1800-309-3793 என்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும், அதே போல வெளிநாட்டிலிருந்து அழைக்கக்கூடியவர்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய வகையில 806000999000 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ள ஏதுவாகவும், அதே போல தமிழ்நாடு இல்லம் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த எண் 9289516712 என்கிற எண்ணும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களை விரைந்து மீட்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான உத்தரவை வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அபினேஷ், இந்த வெள்ளத்தில் தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக மொத்தமாக 57 நபர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த சுற்றுலாவிற்கு சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் பொறுத்தவரை 16 பேர் அங்கு ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருப்பதாக தெரிகிறது. இந்த 57 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீட்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தமிழ்நாடு அரசுடைய அயலக நலத்துறையின் சார்பில் தூதரக அதிகாரிகள் மூலமாக அவர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 3 விதமான பேருந்துகள்ல நேபாளத்தில் அவர்கள் இந்த சுற்றுலாவுக்கு சென்றிருப்பது தெரிய வருகிறது. ஒரு தனியார் சுற்றுலா ஏஜென்சி மூலமாக அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய அயலக நலத்துறை அந்த ஏஜென்சியிடமிருந்து அனைத்து பயணிகளுடைய தகவல்களை பெற்றிருக்கிறாங்க. அதை அங்கிருக்கிற தூதரக அதிகாரிகள் மூலமாக உறுதி செய்து அவர்கள் தற்போது எந்த பகுதியில் இருக்காங்க, பத்திரமாக இருக்கிறார்களா அப்படிங்கிற விவரங்களை தொடர்ந்து சேகரித்து வராங்க. அதுக்கான நடவடிக்கையில் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறாங்க. தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.